நியூஸ் ஜே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உரிமைக்குரல் நிகழ்ச்சி வாயிலாக நேயர்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைய உரிமைக்குரல் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பின் கீழ் விவாதத்தை நகர்த்த இருக்கிறோம் அப்படிங்கிறத சிறப்பு தொகுப்பை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மதுரை மாநகர காவலில் இருந்த இட்லி கார்த்திக் என்ற இளைஞர் காவல் நிலையத்திலேயே கொடூரமான சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டு மரணம். ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சி 15வது வார்டு கவுன்சிலர் SST சாந்தகுமார் ஆவடி செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையத்தில் மரணம். அதேபோல பாளையங்கோட்டை சிறையில் இருந்த ஜெயக்குமார் என்பவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் உயிரிழப்பு. விழுப்புரம் காவல் நிலையத்தில் சித்திரவதைக்குட்படுத்தப்பட்ட ராசா என்பவர் வீட்டுக்கு சென்றவுடன் உயிரிழப்பு. இவை எல்லாமுமே கடந்த ஏப்ரல் 5ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரையிலான 12 நாட்களில் நடந்த காவல் நிலைய மரணங்கள். அப்படியே கொஞ்சம் 2022ஆம் ஆண்டு ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் பேசிய பேச்சை இங்கே நினைவு கூற வேண்டியிருக்கிறது. காவல் நிலைய மரணங்களே இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையை ஏற்படுத்தி தாருங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். குற்றங்களை குறைக்கும் துறையாக இல்லாமல் குற்றங்கள் நடைபெறாத சூழலை உருவாக்கும் துறையாக நீங்கள் இருக்க வேண்டும். காவல் நிலைய மரணங்களே இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையை ஏற்படுத்தி தாருங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். குற்றங்களை குறைக்கும் துறையாக இல்லாமல் குற்றங்கள் நடைபெறாத சூழலை உருவாக்கும் துறையாக நீங்கள் இருக்க வேண்டும். இந்த விழா நடந்த போதே காவல் நிலைய மரணங்கள் நடந்து கொண்டுதான் இருந்தது தமிழகத்தில். 2021ஆம் ஆண்டு சென்னையில் விக்னேஷ் மரணம் தொடங்கி திமுக ஆட்சியில் இந்த காவல் நிலைய மரணங்கள் என்பது புதிதல்ல என்றாலும் 12 நாட்களில் 4 காவல் நிலைய மரணங்கள் என்பது அதிர்ச்சியைத்தானே நமக்கு கொடுக்கிறது. இதை பற்றி திமுக இதுவரை மூச்சு கூட விடவில்லையே. இதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு என்ன கவலை இருக்க போகிறது? முதல்வர் தன் கையில் வைத்திருக்கும் காவல்துறையிலேயே இப்படிப்பட்ட அநியாயங்கள் நடக்கின்றன. ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் கொடைக்கானலில் கோல்ஃப் விளையாடுவதுதான் இப்போது முக்கியமா? ஆட்சியாளர்கள் தான் இப்படி என்றால், கடந்த அதிமுக ஆட்சியின் போது ஜெயராஜ் பெனிக்ஸ் மரணத்திற்காக ட்விட்டரில் ஓலமிட்ட தமிழ் சினிமாக்காரர்கள் இப்போது கப் சுப் என்று கைகட்டி வாய்மேல் விரல் வைத்து குழந்தைகளைப் போல அமர்ந்து கொண்டிருக்கிறார்களே. 2021க்கு முன் எதற்கெடுத்தாலும் கருத்து சொல்லிக் கொண்டிருந்த திரைத்துறையினரின் தைரியம் இப்போது எந்த வட்டிக்கடையில் அடமானம் இருக்கிறது என்று கேட்கும் பாமர மக்களின் கேள்வியில் நியாயம் இருக்கத்தானே செய்கிறது. அதிமுக ஆட்சியை விமர்சித்து மேடைக்கு மேடை பொங்கிய நடிகர் நடிகைகள் எல்லாம் இப்போது நமக்கு எதுக்கு வீண் வம்பு என்று ஒதுங்கி இருக்கிறார்களா? அல்லது பட வாய்ப்புகள் கிடைக்காமல் போய்விடும் என்று திமுகவிற்கு பயந்து பதுங்கி இருக்கிறார்களா? இப்போதெல்லாம் அவர்களின் ரத்தம் கொதிக்கவில்லையா? அதிமுக ஆட்சியை வாய்க்கு வந்தபடி விமர்சனம் செய்த தைரியம் இருந்த திரைப்பிரபலங்களுக்கு திமுக ஆட்சியில் பேசக்கூட முடியவில்லை என்றால் அது பயமா? அல்லது திமுகவிடம் தங்கள் சுய மரியாதையை அடகு வைத்து விட்டார்களா இந்த திரைத்துறையினர் என்பன போன்ற நியாயமான கேள்விகளுக்கு விடை தேட விழைகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமைக்குரல் நிகழ்ச்சி. இன்றைய உரிமைக்குரல் நிகழ்ச்சியில் 12 நாட்களில் 4 காவல் நிலைய மரணங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இதனை மூடி மறைத்திருக்கிறார். அமைதி காத்து கொண்டிருக்கிறார்கள் சினிமாக்காரர்கள். ஏன் சினிமாக்காரர்கள் இந்த திமுக ஆட்சியில் மௌன விரதத்தில் இருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்விக்கு தான் இன்றைக்கு நம்ம விடை தேட இருக்கிறோம். இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினர்களை அறிமுகம் செய்து விடுகிறார். அஇஅதிமுகவிலிருந்து டாக்டர் ஜெமிலா இணைகிறாங்க. அரசு ஆதரவாளர் முனைவர் காமாட்சி நாயுடு இணைகிறாரு. வழக்கறிஞர் திரு மணிகண்டன், சேலம் மணிகண்டன் இணைகிறாரு. அரசியல் விமர்சகர் திரு சி அக்னீஸ்வரன் இணைகிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஜெமிலா மேடம், 12 நாட்களில் 4 காவல் நிலைய மரணங்கள். இந்த காவல் நிலைய மரணங்கள் அப்படிங்கிறது வந்து தமிழகத்தில் 2021க்கு பிறகு ரொம்ப அதிகமாயிட்ட மாதிரி இருக்கு. ஏன்? சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய போலீஸ் துறையிலும் சீர்கேடு. இதை தான் நம்ம இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஆரம்பித்ததுலேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது நீங்கள் காணொலியில் குறிப்பிட்டது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்குது. குறிப்பாக இதை பற்றி
அதாவது இறந்து போனவர்களை பற்றிய அவர்கள் உயிரை பற்றிய ஒரு சின்ன ஒரு கரிசனம் கூட ஒரு இல்லாத நிலையில இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமாக்காரர்கள், மீடியாக்காரர்கள், அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப மன வருத்தமாக இருக்கிறது. எனக்கு அந்த வருத்தம் புரியுது. அரசியல்வாதிகளுக்கு அந்த வருத்தம் இல்லைன்னு சொல்றது கூட என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. ஆனா சினிமாக்காரர்களுக்கு அந்த வருத்தம் இல்ல அப்படிங்கன்னு ஏன் சொல்றீங்க? அவங்களுக்கு என்ன அது? இல்ல இந்த ஏன் சினிமாக்காரர்கள் மட்டும் யாரெல்லாம் குரல் கொடுத்தாங்க நீங்க பாருங்க, அவங்க எல்லாம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றத நீங்க யோசிச்சு என்ன குரல் கொடுத்தாங்க, என்ன இப்ப இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் குரல் கொடுத்தாரு. இன்னைக்கு அவர் படத்தை யார் எடுக்கிறாங்க, யார் ரிலீஸ் பண்ணணும், அவர் எப்படி குரல் கொடுப்பாரு? இப்படி சுயநலமானவர்கள் இருக்கிறாங்க. அதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உட்பட எல்லாரையுமே குறிப்பிடலாம். சினிமா துறையில பொறுத்த வரைக்கும், சினிமா துறை பிரபலங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க அன்னைக்கு திமுகவை ப்ரமோட் பண்ணிட்டு இருந்தாங்க உதயநிதிக்கு ஜால்ரா தட்டுறதுக்காக. என்ன மேடம் ஜால்ரா? இல்லங்க, அவங்க படம்லாம் ரிலீஸ் ஆகணும், அவங்க படம் ரிலீஸ் ஆகணும், எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க, படத்தை எடுக்கிறாங்க. இன்னைக்கு ரிலீஸ் பண்ண முடியாத சூழ்நிலையில பல ஆயிரம் படங்கள் பெட்டிக்குள்ள முடங்கி கிடக்குது. அப்ப கொஞ்சமாவது அவங்க இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்கும் அவங்களுடைய ஃபியூச்சரை பாதுகாத்துக்கணுன்றதுக்காகவும் அவங்களுக்கு உதயநிதியும் ஸ்டாலின் இவங்கெல்லாம் தேவைப்படுறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில அப்போ அதிமுக ஆட்சி காலத்துல திமுகவுக்கு அவங்க ஜால்ரா பண்ணணும், ஒரு அவங்க படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, படம் எடுக்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற காரணத்துக்காக தான் அப்ப இவங்கெல்லாம் குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஏன் குரல் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னா மீண்டும் அதுதான் அதுக்கு காரணமாவும் இருக்கு. ஏங்க தூத்துக்குடி மரணம் நிச்சயமாகவே வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது யாரு வேணும்னு நம்ம சொல்லல, அதிமுக அரசு சொல்லல, உரிய நடவடிக்கை எடுக்கணும்ன்றதுதான் நம்மளுடைய கருத்தா இருக்கு. அந்த நடவடிக்கையை எடுத்தோம். ஆனா இன்னைக்கு என்னுடைய கேள்வி என்னன்னா, இத்தனை மரணங்கள் பாருங்க, 12 நாள்ல 4 மரணம்னா இது எவ்வளவு ஒரு மோசமான நிலையில காவல்துறை இன்னைக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ காவலர்கள் முதலமைச்சர் சொல்றாரு, போன விழாவில் ஒரு இதுல சொல்லும் போது குற்றங்கள் நடக்காத ஒரு இடமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு உறுதி அளிக்கிறாரு. இன்னைக்கு குற்றம் நடக்கலையா? இது அவருடைய கண்களுக்கு தெரியலையா? இல்ல இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மீடியாவின் கண்களுக்கு தெரியலையா? எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணாங்க. அதே மாதிரியான அடி உதை மிதி, ஆமா சாத்தான்குளத்தை சம்பவத்தை தான் நான் நினைவுபடுத்துறேன். அப்போ அவங்களுடைய உயிர் தான் உயிராகவும் மற்றவங்க இன்னைக்கு இறந்து போறவங்க எல்லாம் உயிரா இல்லையா? அன்னைக்கு கனிமொழியை அங்க தக்க வச்சு கொள்ளணும் அப்படின்றதுக்காக தூத்துக்குடியில இது ஒரு அரசியலுக்காக பண்ண ஒரு விஷயம்ன்றத மக்கள் புரிஞ்சுக்கிறாங்கல்ல. இப்ப சரி, மக்களுக்கு இது புரியுதுங்கிறீங்க, சினிமாக்காரர்களுக்கு கூட இன்னும் இது புரியலையா? ஏங்க எல்லாம் சுயநலவாதிகளா இருக்காங்க, அவ்வளவுதான். நான் எல்லாரையும் சொல்லல, யாரெல்லாம் குரல் கொடுத்தாங்களோ அவங்க ஏன் இப்ப பேசல அந்த கேள்விக்கு அவங்க கிட்ட விடை தேடணும். அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை. எத்தனையோ நடிகர்கள், நடிகர் சூர்யா பேசினாரு, சத்யராஜ் பேசினாரு, ஐஸ்வர்யா ராஜேஷ் பேசினாங்க, நடிகர் சித்தார்த் பேசினாரு, பிரகாஷ் ராஜ் பேசினாரு, இந்த மாதிரி நிறைய லிஸ்டே போடலாம். எவ்வளவு பெரிய பட்டியல். ஸ்னேகா பிரசன்னா கூட அதை பத்தி எல்லாம் பேசியிருந்தாங்க, தான் வீடியோ எல்லாம் கூட போட்டிருந்தாங்க, நிறைய பேர் அறிக்கை விட்டுருந்தாங்க. ஆனா எல்லாத்துக்கும் சினிமாக்காரங்க கருத்து சொல்லணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? முதல்ல இல்ல, அப்போ அதிமுக காலத்துல மட்டும் கருத்து சொல்ல வந்தாங்க, ஏன் அப்ப இப்ப சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்ற கேள்வியும் இருக்குல்ல. அப்போ ஒருவேளை அதிமுக ஆட்சியில கருத்து சுதந்திரம் இருந்தது, அதனால சொன்னாங்க, இப்ப இல்லன்னு சொல்ல வரீங்களா? அந்த பாயிண்ட் தான் சொல்ல வர, நீங்க சொல்லிட்டீங்க. அதிமுக காலத்துல கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் எல்லாத்தையும் உரிமையா அவங்களுடைய கருத்துக்களை பரிமாறதுக்கு முடிஞ்சிச்சு. அன்னைக்கு இவங்களெல்லாம் இவங்க மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதா, இல்லைன்னா சட்டம் ஒழுங்கா இவங்க பாதிக்கிறாங்க அப்படின்ற இதுல ஏதாவது பண்ணிருக்கலாம்ல. தவறா ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா நம்ம நடவடிக்கை எடுத்திருக்கலாம். அப்படி பண்ணல, உரிமை கொடுத்தோம். ஆமா, ஒரு 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 மனிதனுடைய இறப்பு மிகப்பெரிய கவலைக்குரிய ஒரு விஷயம். அதை காவல்துறையே செய்யறது ரொம்ப மோசமான விஷயம்ன்றத நம்மளும் அதை ஏத்துக்கிட்டோம். அதுக்கு இவங்க பேசும்போது நம்ம ஒன்றும் சொல்லலை. ஆனா இன்னைக்கு இத்தனை உயிர்கள் போகிறது அப்படின்னா இதை பற்றி கேட்க வேண்டிய கடமை பொறுப்பு அப்ப அவங்களுக்கு இருக்குல்ல. அப்ப ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? மேபி ஷூட்டிங்ல பிஸியா இருப்பாங்களா இருக்கும். ஓ, உதயநிதி எடுக்கிற படத்துலயும் உதயநிதி ரிலீஸ் பண்ணக்கூடிய படங்கள்லயும் பிஸியா இருக்கிறாங்க. கரெக்டா சொல்றீங்க. நீங்க என்ன மேடம் எல்லாத்துக்கும் இப்படி ஒரு செக் வைக்கிறீங்களே? ஆமா, இப்போ சூப்பர் ஸ்டார் ஒரு படம் கலாநிதி மாறனுடைய படத்துல இது சன் பிக்சர்ஸ், ஆமா சன் பிக்சர்ஸ்ல வராங்க. அப்புறம் எப்படி அவர் குரல் கொடுப்பாரு? ஏங்க கொஞ்ச நெஞ்ச ஏதோ குரல் கொடுக்கிற மாதிரி இருந்த கமலஹாசனையும் சுத்தி வளைச்சு போட்டு இன்னைக்கு என்ன ஆச்சு நிலைமை? கமலஹாசன் யாருடைய அடிமையாகி போனார்?
பெரிய எவ்வளவோ எல்லாம் பேசினாரு. ஆனா இன்னைக்கு திமுகவின் அடிமை தானே அவரு. என்ன மேடம் அடிமை எல்லாம் பேசுறாங்க? அவர் தனியா கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு மேடம், மக்கள் நீதி மையம். ஒரு கட்சி நடத்தி ஒரு நல்ல வாக்கு சதவீதம் வாங்கின ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு கட்சியை வந்து இந்த டைம்ல வந்து கண்டெஸ்ட் கூட பண்ணல. நாங்கள் வெறும் ஆதரவு மட்டும் கொடுக்கிறோம், ஒரு ராஜ்யசபா எம்பி போதும் தனக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டார் அப்படின்னா இன்னைக்கு அவருடைய நிலைமை என்ன? ஒரு நட்சத்திர பேச்சாளராக மட்டுமே மாறி போன ஒரு மோசமான சம்பவம் தான் நடந்தது. உலக நாயகன் எல்லாம் பேர் வச்சுக்கோங்க, உடனே ஒரு நட்சத்திர பேச்சாளர்ன்றீங்களே மேடம். ஆமா, நட்சத்திரம் பேசினா நட்சத்திர பேச்சாளர், அவ்வளவுதானே பண்ணியிருக்காரு திமுகவுக்கு. வடிவேலு போய் பேசுறாரு, அது மாதிரி இவர் போய் பேசியிருக்காரு. வேற ஒரு விஷயமும் வித்தியாசமா நான் பார்க்கல. அப்ப அவருடைய வாயும் வந்து முடக்கப்பட்டது. மக்களுக்காக நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், அதை உடைச்சாரு, இதை உடைச்சாரு. இன்னைக்கு என்ன ஆனாரு? காணாமல் போயிட்டாரு. அதே ஒருவேளை நீங்க இந்த பாயிண்ட்டுக்கு தான் வரீங்க. ஒருவேளை நடிகர் கமலஹாசனுக்கு நடந்த அந்த நிலைமை நம்மளுக்கும் வந்துருச்சுன்னா என்ன பண்றது? நாளைக்கு நம்மளும் நட்சத்திர பேச்சாளரா மாத்திட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு பயந்து கூட இவங்க இருக்கலாம் இல்லையா? அப்படி அவங்க பயம் இருக்கு, நீங்க அவங்களுக்கு ஏன் பேச வரலன்னு கிட்னி எடுக்க கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு என்ன பண்றது? கரெக்ட் தான். இப்போ சினிமாவில் வந்து இப்போ ஜொலிக்க முடியல, ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் வந்தா சில பேர் வந்து அப்படித்தான் அரசியல்ல வந்து சேர்றதும் பிரச்சார பேரணிகளாகிறதும் நம்ம பாக்குறோம். இல்ல நம்மளே இப்படி சொல்லக்கூடாது. அதிமுகல இருந்துட்டு சினிமால இருந்து இப்படி ரிட்டையர்மெண்ட் இதை நம்ம சொல்லக்கூடாது. இது எப்படி நம்ம அது எப்படி நீங்க சொல்வீங்க? நம்ம தலைவர்கள் அப்படி வரலையே. சினிமாவில் உச்சபட்ச நட்சத்திரங்களாக இருக்கும் பொழுது மக்களுக்காக சேவை செய்ய வந்தவங்க. அவங்க யாரும் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு வரல. மக்களுக்காக சேவை செய்து மக்களுடைய ஏகோபித்த ஆதரவோடு 30 வருடங்களுக்கு மேலாக இந்த மக்களுக்காக நலத்திட்டங்களை கொடுத்து நல்லாட்சியை கொடுத்த ஒரு கட்சி நம்மளுது. ஆனா அப்படி சொல்லல. அங்க காணாமல் போனது யாருன்னு பாருங்க. வடிவேல் எடுத்துக்கோங்க, அவர் பிரச்சாரம் பண்ண வந்தாரு, அப்புறம் காணாமே போனார் அவரு ஒரு கட்டத்துல. அவ்வளவுதான், அவங்களுக்கு அந்த ஒரு பொசிஷன் போயிடும். அதுதான் நானும் கேட்கிறேன். அந்த பயம் இருக்கும் இல்லையா? இப்ப நீங்க சொன்னீங்கல்ல நடிகர் வடிவேலு ஒருவேளை அரசியலுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது கருத்து சொன்னா நம்ம என்ன அதிமுக ஆட்சியிலயா இருக்கிறோம், திமுக ஆட்சியில எல்லாம் இருக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கை போயிடுச்சுன்னா என்ன பண்ணணும் பயத்துல இருக்கலாம் இல்லையா? உண்மைதான். அதுதான் அப்ப அந்த பயம் தான் இருக்கிறாங்க. அதுதான் காரணம். என்ன சொல்ல விரும்புறேன்னா இவங்களுக்கு மனசாட்சியோ இல்ல மக்களுக்காக பேசினதோ கிடையாது. அன்னைக்கும் வந்து திமுகவுக்காக ஒரு பிரபகாண்டா பண்ணாங்க. அதிமுகவை எதிர்த்து திமுகவுக்காக ஒரு பிரச்சாரம் பண்ற வேலையை தான் செஞ்சாங்க. அது வந்து காசு வாங்கிட்டு வந்தாங்களா? ஆமாங்க, அவங்க காசு வாங்கிட்டு பண்ணாங்களா இல்ல அப்படி இல்லன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு அந்த வாயெல்லாம் என்னங்க பண்ணுது? ஏன் இப்ப சோசியல் மீடியால எழுத முடியலையா? ட்விட்டர்ல பேச முடியலையா? இது என்ன இதுவா இருக்கு? இப்ப ஏன் அமைதியா இருக்காங்க? எழுதுனாதான் எக்ஸ் தளத்துல எழுதுனாதான் குண்டாஸ் போட்டாறாங்களே. குண்டாஸ் வந்து 6 மாசம் நிறைய பேர் ட்விட்டர்ல எழுதுனாங்க, அரசை விமர்சிச்சாங்கிறதுக்காக குண்டாஸ்ல 6 மாசம் எல்லாம் போயிட்டு வந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்களே. இல்ல நடிகர் நடிகைகளுக்கு வந்து குண்டாஸ் போறது பிரச்சனை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக இல்ல, அவங்களுடைய சொந்த வாழ்வாதாரமே கெட்டு போயிடும்ன்ற நிலைவு தான் படத்துக்கு பிரச்சனை. கண்டிப்பாக. நன்றி. நான் திரும்ப வர இருங்க. மணிகண்டன் சார், அதிமுக ஆட்சியில திரைத்துறையினர் நிறைய பேர் அரசியல் கருத்துக்களை சொன்னதை நம்ம பார்த்தோம். அது இப்ப போய் ட்விட்டர்ல பார்த்தா கூட, இப்ப இருக்கக்கூடிய எக்ஸ் தளத்துல பார்த்தா கூட அது இருக்குதா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த 2021 காலகட்டத்துக்கு பிறகு அப்படிப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் இது எதுவுமே, ஒரு ஸ்டேட்டஸ் எதுவுமே அவங்க வைக்கலையே. ஏன்? நியூஸ் தொலைக்காட்சி பொருள் சரியா இருக்கா சார்? இருக்கு சார், பேசுங்க. சரி, அதாவது எனக்கு முன்னாடி டாக்டர் ஜெமீலா அதிமுக சார்பா பேசினாங்க. தவறா எடுத்துக்கூடாது. இவங்களோட கையிலாகாத தனத்தை, இவங்களோட ஃபெயிலியரை வந்து அடுத்தவங்க மேல இவங்க குற்றம் சாட்டக்கூடாது. 4 ஆண்டுகள் தமிழகத்தின் முதலமைச்சரா, வாய்ஸ் சரியா இருக்கா சார்? இருக்கு சார், பேசுங்க. 4.5 ஆண்டு காலம் தமிழகத்தின் முதலமைச்சரா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தாரு. அவருக்கு பையனா பொண்ணா எனக்கு தெரியாது. அவங்க பேர்ல ஏதாவது கிரீன் ஜெயிண்ட் மூவிஸ்னு ஆரம்பிச்சிருக்கணும். ஆரம்பிச்சு ஒட்டுமொத்த திரைத்துறையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். அவரு சொன்னாதான், அவர் பையனோ பொண்ணோ சொன்னாதான் வந்து படம் ரிலீஸ் ஆகும், தியேட்டர் கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும், நீ சுகபோகமா வாழ முடியுங்கிற அளவுக்கு சினிமா துறையை ஒட்டு மொத்தமா கபலீகரம் பண்ணிருக்கணும் திரு எடப்பாடி பழனிசாமி. அதை பண்ணாத விட்டுட்டாங்க. மணிகண்டன் சார், நீங்க ஒரு வழக்கறிஞரா இருந்துட்டு ஏன் தப்பு பண்ணல அப்படின்னு கேக்குறீங்களே, என்ன நியாயமா அதெல்லாம்? என்ன நடக்குதுங்க இப்ப திமுகவில்? ஏங்க, நான் கட்சி ஆரம்பிக்க போறேன், இன்னைக்கு தேதி குறிச்சிட்டேன், நாளைக்கு நட்சத்திரம் குறிச்சிட்டேன், இதோ குதிச்சுட்டேன் வந்துட்டேன்னு சொன்ன ரஜினிகாந்தியே
அவரு நீ படத்துல நடிக்கணுமா இல்ல போய் மக்கள் மத்தியில நடிச்சு எடுபடாத போடுமான்னு மிரட்டி, நான் ஏதாவது சொன்னா நீங்க அப்புறம் இல்லைங்க அவங்கள வந்து நான் சொல்லல 2 பிரதர்ஸ் KD பிரதர்ஸ் அப்படிம்பாங்க, K.D பிரதர்ஸ் அப்படிம்பாங்க. அவங்க மிரட்டி அவங்க அரசியலுக்கு வர்ற மணிகண்டன் சார், நீங்க ஒரு வழக்கறிஞர், நியாயமா பேசுங்க, ஜெனியூனா பேசுங்க. இல்ல சார், நான் அவங்களோட எழுத்து சொன்னேன், அவ்வளவுதான் சார். K.D தான் சொன்னேன், நான் KDன்னு சொல்லல. சார் மணிகண்டன் சார், என்ன இது? அவங்களையே மிரட்டி அவங்கள ஆஃப் பண்ண வச்சாங்க. ஒட்டுமொத்த திரைத்துறை, அதாவதுங்க ஒண்ணு சொல்லிடுறேன், இந்த கண்டா வர சொல்லுங்க, தமிழகம் முழுவதும் இந்த சமூக போராளிகள்னு சொல்ற நகர்ப்புற நக்சலைட்டுங்க, திமுக ஜால்ராக்கள், திமுகவுடைய அல்லக்கை நடிகர்கள், இவங்களால தூண்டி விடப்பட்டு 18,000 போராட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க நடக்குது. ஒரு போராட்டம் இல்ல, 2 போராட்டம் இல்ல. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில பாத்தீங்கன்னா 18,000 போராட்டம் நடந்தது. இந்த யாரு நீட்டு போராளி ஒருத்தர் இருப்பாரு, சூர்யா, அந்த ஆளை முதல்ல கண்டா வர சொல்லுங்க. ஆவுனா நீட்டுக்கு அப்படி அப்ப போச்சு, என் புள்ள வயிற்றுல அடிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிவிட்டு, ஏன்னா ஜெய் பீம்னு ஒரு படம் எடுத்தாரு. ஏன் வேங்கை வயலுக்கு கண்ணுக்கு தெரியலையாமா? ஜெய் பீம்னு படம் எடுத்து அந்த சம்பந்தப்பட்டவங்களை இன்னமும் ரோட்ல நிறுத்திட்டு கோடி கோடியா சம்பாரிச்சு போய் இன்னைக்கு மும்பைல பிளாட் வாங்கிட்டு, அந்த அம்மா கோயிலுக்கு பண்ற செலவோட பள்ளிக்கூடங்களுக்கு பண்ணலாம்னாங்களா அந்த அம்மா. அந்த சூர்யாவோட மனைவி அவங்க எங்க போயிட்டாங்கன்னு தெரியல. நீங்க இன்னொருத்தர் பேசுறீங்க, இந்த டார்ச் லைட், பேட்டரி இல்லாத டார்ச் லைட்ட அறிவாலயத்துல அடகுக்கு வச்சுட்டு வாடகைக்கு விட்டுட்டு இருக்கிற என்ன மணிகண்டன் சார், நீங்க ஒரு வழக்கறிஞர், மறுபடியும் உங்களுக்கு சொல்லணுமா? ஜெனியூனான வார்த்தைகளை பயன்படுத்துங்க சார். வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கிறப்ப ரிமோட்டை உடைச்சாரு, நான் அவருடைய மகன் அப்படின்னு எடுத்து உடைச்சாரு. அதிமுக பத்தி ஒரு விளம்பரம் வந்த உடனே உடைச்சாரு. இன்னைக்கு அவர் பண்ணிருக்கிறது அரசியல் ஈனத்தனம் இல்லையா? அதைத்தாங்க குறிப்பிட்டு சொல்றேன் நானு. அவர் என்ன பண்றாரு, நான் இந்த 2 திராவிட கட்சிகளோடையும் கூட்டணி வைக்க மாட்டேன், நான் தான் மாற்று, தமிழகத்தை மாத்த போறேன் அப்படின்லாம் அந்த புரியாத பாஷையில பேசிட்டு இருக்கிற ஆழ்வார்பேட்டை ஆண்டவர் சரி நான் வாடகை கூடுறாருங்கிறது சொல்லவே மாட்டேன். என்ன சார் சொல்ல மாட்டேன்னு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவரு அப்புறம் இந்த இன்னொருத்தர் ஒரு கிறுக்கு பிடிச்சவன் ஒருத்தன் மணிகண்டன் சார், நோ, அப்ப நான் அடுத்த கெஸ்ட் கிட்ட தான் போகணும் சார். ஜெனியூனான வார்த்தைகளை பயன்படுத்துங்க சார். மறுபடியும் நான் சொல்றேன், ஞான கிறுக்கர் பிரகாஷ்ராஜ் அப்படின்னு சொல்லலாமா? என்ன சார் இது? என்ன இருந்தாலும் அவங்களுக்கு இண்டிவிஜுவாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு சார். அது தனி மனித விமர்சனம் வேண்டாம், நீங்க விமர்சனம் வைங்க, நீங்க வைங்க. அப்ப இந்த சித்தார்த்தனை எங்க போனீங்கன்னாலும் பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ல வம்பு பண்றது, அதுல ஹிந்தி இல்ல, இதுல தமிழ் இல்ல அப்படின்னு போன ஆட்சியில பண்ணன அட்டகாசம். அப்புறம் நம்ம இவரு தமிழ் வாழ்ற தமிழ் வீழ்ற தமிழ் பாரு, நம்ம யாரு சத்யராஜ். ஆனா நடிக்கிறதெல்லாம் கன்னட படத்துல பாகுபலியில எல்லாத்துலயுமே நடிப்பாரு. அதுக்கு அவருக்கு தமிழ் எல்லாம் பார்க்க மாட்டாரு, அதெல்லாம் இது பண்ண மாட்டாரு. ரஜினிகாந்தும் அப்படித்தான் செலக்டிவ் அம்னீசியா மாதிரி அவரும் பாத்தீங்கன்னா போன ஆட்சியில ட்விட்டர் எல்லாம் இது பண்ணாரு, எல்லாம் பண்ணிட்டு இந்த ஆட்சியில எல்லாம் வாய் மூடி மௌனிகளா. நான் ஒண்ணு கேக்குறேங்க, வேங்கை வயல் ஒரு தேசிய அவலம் நடந்தது. இன்னைக்கு நடந்து எத்தனை நாள்? 450 நாள் ஆச்சு. FIR போட்டோம், ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான போலீஸ் தேடிக்கொண்டிருக்கிறார்கள், இதோ சம்பந்தப்பட்டவர்களின் மாதிரியை சேகரித்து விட்டோம் அப்படின்னு இப்படி கதை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே. நீங்க ஏதாவது நான் அதிகமா பேசினா மனோஜ் பேசாதீங்களா? இதே ஒரு நிகழ்வு அதிமுக ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்கப்ப நடந்திருந்தா கால சலங்க கட்டிட்டு ஆடிப்பாங்களா? ஆடி இருக்க மாட்டாங்களா? எங்க போனாங்க? இந்த மானமுள்ள தமிழக மக்களை வைத்து சினிமா தியேட்டர்ல கூட்டிட்டு அதுல அள்ளி குவிக்கும் காசுல சந்தோஷமா வாழ்றது நடிகர்கள். அது ஒண்ணு. விவசாயி வச்சு படம் எடுப்போம், ஆவுடா விவசாயத்தான் எங்களுக்கு, இவன் சேத்துல கால் வச்சாதான் நாங்க சோத்துல கை வைக்க முடியுமான அந்த விவசாயி மீது குன்று சட்டம் போட்டாங்களா? எந்த சினிமாக்காரர்களாவது அப்படியே நாங்க விவசாயத்தை பாதுகாப்போம், நான் இயற்கை விவசாயம் பண்றேன், என் வீட்டுல பப்பாளி சோடு தொங்குதுன்னு எல்லாம் பசுமை விகடன்ல பேட்டி கொடுக்குற இந்த நடிகர்லாம் எங்க போனாங்க? இன்னைக்கு ஒரு விவசாயி மேல இது வரைக்கும் எந்த அரசும் இவங்க பாசாக்காப்பாங்கல, அந்த பாசாக்கா கூட இது வரைக்கும் ஒரு விவசாயி மேல குண்டர் சட்டம் போட்டதில்ல. குண்டர் சட்டம் போட்டுக்கிறாங்க. இதே போல எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் 8 வழிச்சாலைக்கு என்னெல்லாம் ரவுத்திரம் கட்டிட்டு ஆடினாங்க. சேலம் ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் பண்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி இரவிலும் பறப்பதற்கு பகலிலும் பறப்பதற்கு ஏழை வயிறு தான் கிடைத்ததா, இது ஒரு கேடு அப்படின்லாம் பிரச்சாரம் பண்ண. அப்புறம் இன்னொரு பாடகர் இருப்பார், KJ யேசுதாஸ், SP பாலசுப்ரமணியன், TM சௌந்தரராஜன், இவங்க எல்லாம் மிந்தின ஒரு பாடகர்.
கோவன் அப்படின்பாரு, அவர் எங்க போனாருன்னே தெரியல. கோவன். அப்புறம் ஒரு அம்மா இருப்பா, சட்டக்கல்லூரி மாணவி அப்படின்னு சொல்லிட்டு மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு மோடி கேடு அப்படின்லாம் எழுதி வச்சுக்கிட்டு எல்லாம் எங்க சார் போனாங்க? இதைத்தான் சார் நான் சொல்றேன். இது நான் வார்த்தையை ஏதாவது மிகுதியா சொன்னா நீங்க இது பண்றீங்க. இந்த மாதிரி எத்தனை நீங்க வெறும் லாக்அப் டெத்தை மட்டும்தான் சொல்றீங்க. ஐயா ஒன்ன பாதிக்காது, பால் வேலை, பஸ் கட்டண உயர்வு, மின் கட்டண உயர்வு, சொத்து வரி, வீட்டு வரி, பத்திரப்பதிவு ஒன்ன பாதிக்காது. நீங்க ஏன்னா 10 கோடி ரூபாய் 5 கோடி ரூபாய் கார்ல போறவங்க பரந்தூர் பயங்கரத்தை பத்தி பேசுறீங்களா? முகத்துக்கு அரிதாரம் பூசும் நடிகர்களே, வேங்கை வேல் தேசிய அவலத்தை பத்தி பேசுறீங்களா? மாணவர்களுக்கிடையே சாதிய கொலைகள் அதிமுக ஆட்சியில் நடந்திருந்தா நேரம் துள்ளி குதிச்சு போயெல்லாம் உண்ணாவிரதம் உட்கார்ந்து இருப்பீங்க. நேர்மையான அரசு அதிகாரிகளை வெட்டி கொள்றான் அலுவலகத்துக்குள்ள போது. அதை பத்தி இந்த அரிதாரம் பூசாத இந்த நடிகர்கள் ஏதாவது பேசுறாங்களா? தமிழகத்தை போதையின் தலைநகராக, இந்தியாவின் போதை தலைநகராக மாற்றிய ஜாபர் சாதிக் யாராவது வாய் துறந்தாரு. பாதி பேர் அவங்ககிட்டயே வாங்கிட்டு இருப்போம். சினிமா துறையில் இருக்கிறவங்க பாதி பேர் அவங்ககிட்டயே வாங்கிட்டு இருப்போம். ஒரு டிஜிபி கிட்ட போய் போதை மருந்து கடத்துறவன் கூட நின்று போட்டோ எடுக்கிறான். அதை பத்தி யாராவது பேசுறாங்களா? மணிகண்டன் சார், என்ன வன்மம் உங்களுக்கு திரைத்துறையினர் மேல? இவ்வளவு ஆக்ரோஷத்தை கொட்டுறீங்களே, ஏன் இவ்வளவு வன்மம் அவங்க மேல? திமுக ஆட்சியில இருந்தா உனக்கு ஐம்புலன்களும் திறந்திருக்குதே. திமுக ஆட்சி வந்தா ஏன் வாய் மூடி ஐம்புலங்களையும் மூடி மௌனிகளா இருக்கிறீங்க? இது மான செயல் இல்லையா? மானங்கட்ட செயல் இல்லையா? மக்கள் பார்க்கலையா? 4500 கோடி ரூபாய்க்கு மணலை திருடி வித்திருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போற ஜிஎஸ்டி இது பண்ணிருக்காங்க. ஜிஎஸ்டி பத்தி ஒரு நடிகர் பேசினாரா? இப்பயா வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருக்கிறாரு? நான் சொன்ன மாதிரி விவசாயி மீது குண்டர் சட்டம் போட்டாங்களே, திரைய துள்ளி குதிப்பாங்களே, அது ஏன் குதிக்கல? கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு, ரஜினிகாந்த் ஒரு காலத்துல மணிரத்னம் வீட்டுல சும்மா பெட்ரோல் பாம்பு வீசனத்துக்கே துள்ளி குதிச்சாரு. கோயம்புத்தூர்ல அந்த குண்டு வெடிச்சிருந்தா கோயம்புத்தூரே காணாத போயிருக்கும். அதை பத்தி யாராவது பேசுனாங்களா? மெட்ராஸே வெள்ளத்துல மிதக்குது. அப்ப 50 கோடிக்கு யாரோ தனக்கு பிடிச்சமானவங்களுக்கு கார் விடுறேன், ரேஸ் விடுறேன்னு 50 கோடிக்கு ரோடு போட்டாங்க. இதை பத்தி யாராவது கேட்டாங்களா? இந்த நடிகர்கள் எப்படி அவங்க நடிப்புல மார்க்கெட் இல்லாம போனாங்களோ அந்த மாதிரி திமுகவின் கைப்பாவைகள், கைக்கூலின்னு சொன்னா நீங்க ஐயோ மணிகண்டன் சார் சொல்லாதீங்க. திமுகவின் கைப்பாவைகளாக மாறிவிட்டார்கள். மக்கள் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க அரிதாரம் போட்டு நடிச்ச உங்க திரையில நீங்க நடிக்கிறது எப்படி பாக்குறீங்களோ திமுக. எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நீங்க விளக்கத்தை கொடுத்தீங்கன்னா அடுத்த கெஸ்டுக்கு போயிருவேன். என்னன்னா, இப்ப திரைத்துறையினர் எந்த கருத்தும் சொல்லாம இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனையா, இல்ல அன்னைக்கு பேசிட்டு இன்னைக்கு பேசாம இருக்கிறது பிரச்சனையா? அன்னைக்கு சண்டை மாதிரி ஆடினிய எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில பொங்குனிய அந்த மாதிரி பொங்குங்கிறேன். ஏன் இப்ப அனுப்பிச்சு விட்டாங்களா? கீழே புடுங்கி விட்டாங்களா? ரெட் ஜெயின் மூவி மத்த மூவி எல்லாம் வச்சுக்கிட்டு உங்களை எல்லாம் இது பண்றதுனால பொழப்பு போயிடும். என்ன பொழப்பு போயிடும்? வயிறா உங்களுக்கு காஞ்சி போயிடும். மணிகண்டன் சார், இங்க பாருங்களேன், ஒரே ஒரு நிமிஷம். நீங்க விமர்சனத்தை வைங்க, நான் வேணான்னு சொல்லவே இல்லை. ஜெனியூனான விமர்சனங்கள் டேட்டாவோட நீங்க பேசுங்க. தனி மனித தாக்குதலோ இல்ல தனி நிறுவனங்கள் தாக்குதலோ வேண்டாம். நீங்க உங்களுடைய ஆதங்கத்தை கொட்டுறீங்க, எனக்கு நான் அதை முழுமையா நான் புரிஞ்சுக்கிறேன். இல்ல, ஜெனியூனான விமர்சனம் வேணும்னா அதிமுக இருக்கிற ஜெமிலாட்டு கேளுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச லெவல்ல தான் நான் விமர்சனம் பண்ணுவேன். அந்த ஆதங்கம் 18,000 போராட்டம். இப்ப எடப்பாடி பழனிசாமி தூங்கி எந்திரிச்சா ஒரு நாளைக்கு 50 போராட்டம் 100 போராட்டம். முதலமைச்சரா இருந்தப்ப ட்விட் ஒண்ணு போடுவானுங்க, வெறும் 4 லைன்ல போட்டுட்டு அப்படியே சமூக போராளி அப்படின்னு அதுல கொடி போட்டு கம்பு சுத்துவானுங்க. எல்லாம் இது கட்டினாங்களே. இப்ப எங்கயா போனீங்க? இப்ப என்ன காது செவிடாயி போச்சா? வாய் ஊமையாயி போச்சா? சிந்திக்கும் திறனை உங்க மூளை இழந்து போச்சா? சார், கேள்வியை வச்சிருக்கிறீங்க, நம்ம வைப்போம். நான் திரும்ப வரேன். காமாட்சி நாயுடு சார், உள்ளபடியே அவருடைய ஆக்ரோஷத்தை நீங்களும் பார்த்துட்டு இருந்தீங்க, அவங்களுடைய நியாயமான கேள்விகளையும் நீங்க பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஏன் சார் இவ்வளவு பிரஷர் போடுறீங்க? திரைத்துறையினர் மேல ஏன் இவ்வளவு பிரஷர் போடுறீங்கிறாங்க. ஜமீலா பேசுனது நியாயமா இருந்தது. அவங்க அரசியல்வாதி மாதிரி அவங்க பேசுனாங்க. ஆனா திரு மணிகண்டன் பேசுனது ஏதோ அவர் அந்த அளவுக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை பேச்சு போட்டிக்கும் அழைக்கல. யாருக்கு யார் நல்லா பேசல, யார் நல்லா பேசல, அவர் எல்லாத்தையும் கேள்வி அவருடைய ஆதங்கத்தை அதுக்கு நீங்க கண்டிச்சா போருமா? எவ்வளவு பேச்ச விட்டுட்டீங்க, எவ்வளவு பேசுனார் தெரியுமா? பக்கமா எழுதியிருக்கேன், அவ்வளவு பேசியிருக்காரு சார். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க தலைப்பு என்ன இன்னைக்கு? தலைப்பு என்ன சார்? மறுபடியும் படிச்சு காமிக்கணுமா? நீங்க படிக்கலையே, இந்த படிச்சு காமிக்கிறேன். திமுக ஆட்சியில் மௌன விரதத்தில் இருக்கிறார்களா சினிமாக்காரர்கள்? அவ்வளவுதானே. தலைப்பு பார்க்காம வந்திருக்கிறீங்க. ஆமா, பார்க்காம வந்து, ஏன்னா எனக்கு அனுப்பல இல்லை, அதனால நான் பார்க்கல. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சினிமாவுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? அப்படியா? சம்பந்தமே இல்லையா? என்ன சம்பந்தம் சொல்லுங்க. நம்ம இந்த படத்துல எல்லாம் போடுவாங்களே சார், ரீவைண்ட் போடுவாங்களா, அப்படி ஒரு ரீவைண்ட் பட்டனை அமுத்தணும்னு வைங்கள 2021க்கு முன்னாடி. அப்ப நீங்க இந்த கேள்வியை கேட்டிருக்கணும், சினிமாவுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு படத்துல நடிச்சுட்டா
ஒரு படத்துல நடிச்சுட்டா நீங்க வந்து கருத்து சொல்லலாம் அப்படின்னு எல்லாம் நீங்க கேட்டிருக்கலாம்ல. கேட்கத்தாங்க செய்கிறோம். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நாங்கள் யாரும் சினிமா துறையில் இருக்கவங்கள வந்து நாங்கள் ஊக்குவிக்கலை. இவரை வந்து பேட்ரி செல்லு இல்லாத பேட்ரி செல்லு அதை கொண்டுட்டு போய் அந்த பேட்டரி லைட்டை அறிவாலயத்தில் அடவு வச்சுட்டதாக திரு மணிகண்டன் அவர்கள் ஒரு தடவை தான் சொன்னார். நீங்க பலமுறை அதை சொல்லி நீங்க அதாவது வந்து ஒரு விஷயம், அதாவதுங்க அவருடைய நிலை என்ன, அவர் ஒரு கட்சியை வச்சாரு நடத்தினாரு, அந்த கட்சி அவருக்கு வந்து சரியான முறையில் எடுத்து செல்ல முடியல. ஆகையினால அவர் ஒரு கூட்டணிக்கு வர்றாரு. அந்த கூட்டணியில அவர் பிரச்சாரம் பண்றாரு. இதுல என்ன தவறு? சரியா நடத்த முடியலன்னு கூட்டணிக்கு வராரா? என்ன சார் கூட்டணியிலே பாருங்க, உண்மை அதுதான். ஏன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு வந்து இப்ப இருக்கக்கூடிய சில சந்தர்ப்ப சூழ்நிலை சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லாத காரணத்தினால எங்க கூட்டணிக்கு சரியில்லாம ஆக்குனது நீங்க தாங்கறாங்க. அது உலகத்துல எது வேணாலும், அதாவது ரோட்ல போறவங்க எதை வேணாலும் பேசலாம் சார். இப்ப நீங்க அவரை சொல்லிட்டு இப்ப நீங்க இப்படி சொல்லலாமா? ரோட்ல போறவங்க மக்கள் சொல்றாங்க, மக்கள் ரோட்ல போறவங்கங்கறீங்களா? ரோட்ல போற மக்கள் தான் பேசுறாங்க. ரொம்ப தப்பு சார். சரி, ரொம்ப தப்பு. நாங்க சொன்னா ரொம்ப தப்பு. இப்ப நான் அவரே கண்டிச்சிட்டேன். நீங்களும் இதே மாதிரி பேசக்கூடாது சார். சரி, ஜென்யூனா பேசுங்க. அதனால நீங்க நினைக்கிற மாதிரி அவர் வந்து இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணாருன்னா என்ன பிரச்சாரம் பண்ணாரு? அவர் யாரை தவறா பேசினாரு? திரு எடப்பாடியை பத்தி ஏதாவது தவறா பேசியிருப்பாரா? சொல்லுங்க. இல்ல, இப்ப அவங்க அதை கேட்கல சார். அன்னைக்கு இவ்வளவு பொங்குனீங்கல்ல, ஒண்ணு இல்ல, அவங்க சொன்னாங்க சாத்தான் குல விவகாரம், ஆமா அது தவறுதான் அப்படின்னு அவங்க சொன்னாங்களா இல்லையா? அதுக்கு அத்தனை பேர் பொங்குனாங்களா சார்? தூத்துக்குடி சம்பவம் தவறுதான். யார் யார் என்னென்ன அறிக்கை விட்டாங்கன்னு. ரஜினிகாந்த் என்ன தெரியுமா விட்டாரு? ஹேஷ்டேக் போட்டு விட்டாரு, சத்தியமா விடவே கூடாது அப்படின்னு ஹேஷ்டேக் போட்டு. இன்னைக்கு நீங்க எக்ஸ் தளத்துல பாத்தீங்கன்னா கூட அது இருக்குது. யாரை விடக்கூடாது? அரச சொன்னாரா? குற்றவாளியை விடக்கூடாதுன்னு தானே சொன்னார். என்ன சார் நீங்க எடுத்து பாருங்க, ஹேஷ்டேக் எடுத்து பாருங்க. எடுக்கணும். என்ன பண்ணுது? அதாவது அது சொல்ல மாட்டேன். அது சொல்றதுல என்ன இருக்கு? நடிகர் சூர்யா அவர் ஒரு அறிக்கை விட்டாரு. அந்த அறிக்கை இப்ப கூட நான் அந்த முன்னாடி காணொளியில போட்டு பாருங்க. அரசாங்கத்தை தவறா அவரும் பேசல. நீங்க சரி சார், அரசாங்கத்தை தவறா பேசல. உங்க அரசாங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க. சொன்னாங்களா இல்லையா? கருத்து சொன்னாங்களா இல்லையா? கருத்து சொன்னாங்க. ஏன் இப்ப வரைக்கும் 2021க்கு பின்னாடி ஏன் அந்த கருத்தை சொல்லல? அவ்வளவுதான், சிம்பிள் கேள்வி. அவங்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை சரியா டைம் இல்லையா? டைம் இல்ல. நேரம் இல்லையா? நேரம் இல்ல. ஏன் எழுதுறதுக்கு அட்மின் இல்லையா? இல்ல. அவர் கேட்ட கேள்வியில நியாயம் தோணுது. இப்ப நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு மனிதனுக்கு வந்து அவர் என்ன தெரியுமா கேட்டாரு? மனசாட்சி இல்லையா? மனசாட்சி உறுத்தலையான்னு கேக்குறாரு. மனசாட்சி இருக்கா இல்லையா? இந்த இடத்துல இங்க பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்வாதாரம்னு ஒண்ணு இருக்கு. அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்கவாறு முடியும். வாழ்வாதாரம்னா அப்ப என்னத்துக்கு பயப்படுறாங்க? பயப்படல, யாருக்கும் பயந்தல்ல. இது நாடு, இது வந்து எல்லாத்துக்கும் சொன்னீங்க. வாழ்வாதாரம் ஒண்ணு இருக்குன்னா ஏன் அந்த பாயிண்ட்க்கு நீங்க அதுல இப்ப நடிக்க போய் படத்துக்கு ஏதாவது பிரச்சனை கொடுப்பாங்க, படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது, பல்வேறு பிரச்சனைகள் வந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னா உங்களுக்கு பயம். அப்ப எதுக்கு அந்த பயம் வருது? ஏன்னா நீங்க பயமுறுத்திருக்கீங்க சார். இந்த 3 ஆண்டு காலத்துல எந்த திரைப்படத்தை நாங்க வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதே இதுலயே நம்ம விவாதிச்சோம். நடிகர் விஷாலோட விவகாரம் நம்ம தான் விவாதிச்சோம். நாங்க ஒன்னும் அந்த திரைப்படத்தை நாங்க வந்து ஒன்னும் தடை உத்தரவு போடலையே. நாங்க வந்து பாய்ஸ் கார்டன் காத்திருக்கல, ஊட்டியில போய் காத்திருக்கல. சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே, இந்த எந்த பட கமலஹாசன் அவர் கட்சியில அப்படி கட்சி இப்படி கட்சியை நடத்த முடியலன்னு விக்ரம் படத்துல ஏதோ பிரச்சனை நடந்துச்சாமே, ஞாபகம் இருக்கா? மறந்துட்டீங்களோ சார்? விக்ரம் படத்துல எந்த பிரச்சனையும் இல்லையா சார்? ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்படியே சார்? அந்த படத்தை மறந்துட்டீங்களா? இங்க பாருங்க, ரெட் ஜாயின் மூவிஸ் அதை வாங்கி வாரிசு, துணிவு 2 படம் வந்துச்சு. விஜய் படம், அஜித் படம் ஒரே சமயத்துல போன பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. அப்ப பிரச்சனையே இல்லையா சார்? தியேட்டர் கிடைக்கலன்னு யாருமே அங்க வந்து பிரச்சனை பண்ணலையா சார்? நீங்க புரிஞ்சுக்கோங்க. நாங்க ஏங்க படத்தை ரிலீஸ் பண்ண உடலைங்கிறது வேற, அது அரசாங்கம் பண்றதுங்கிறது வேற. ஏங்க அதுக்கும் இது வந்து என்ன ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, அரசியலுக்கும் சினிமாக்கும் என்ன சம்பந்தம்? அந்த பாயிண்ட்க்கு இப்ப நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. என்ன சம்பந்தம்? இதுதான் சம்பந்தம். எது சம்பந்தம்? அவங்களுக்கு தியேட்டர் கிடைக்கலன்னா அரசியல்காரன், நாங்க போய் கட்சியில இருந்து போய் தியேட்டர் வாங்கி என்னன்னா என்ன கேள்வியை முன்வைக்கிறோம்? அரசியல்ல இவ்வளவு முக்கியமா ஒண்ணு இல்ல சார். மனித உரிமை மீறல் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. 12 நாள்ல 4 பேர் லாக்அப் டெத் ஆயிருக்கு. இதே மாதிரி ஒரு லாக்அப் டெத்து 2021க்கு முன்னாடி நடந்தா கருத்து சொல்ல வர்றவங்க
இன்னைக்கு ஏன் வாய் மூடி இருக்கிறாங்கன்னு கேட்டா அரசியலுக்கு சினிமாக்கு என்ன சம்பந்தம், அவங்க ஏன் வரணும், அவங்களுக்கு பயமா இருக்கு, ஏன் இந்த மாதிரியான விளக்கம்? பயம்னு சொல்லல, அவங்க நடிக்க போயிருப்பாங்க, அவங்களுக்கு டைம் கிடைச்சிருக்காது, அவ்வளவு. அதத்தான் அவங்க சொன்னாங்க. பாருங்க, திமுக ஆட்சியில இல்லாத பொழுது அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க. ஏன்னா நாங்க ஜனநாயகம் கொடுத்தோம் சார், அவங்க மேல இருந்து நாங்க ஜனநாயகம் கொடுக்கறதுக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்திருக்க ஜனநாயகத்தை. கருத்து சுதந்திரம் இருக்கு, கருத்து சுதந்திரம் இருக்கு. திமுக ஆட்சியில கருத்து சுதந்திரம் இருக்கா? திமுக ஆட்சிங்கிறது மட்டும் இல்ல சார், எல்லா ஆட்சி காலத்திலயும் கருத்து சுதந்திரம் இருக்கு. இது ஒண்ணும் கருத்து சுதந்திரத்துக்கு ஒண்ணும் தடை இல்ல. எழுதுனாங்கன்னா நீங்க குண்டாஸ் போடுறீங்க, அதுக்கு போராடுனா கற்பழிப்பு கேஸ் போடுறீங்க. யார் மேல? விவசாயி மேல. இதுதான் உங்க கருத்து சுதந்திரமா? நீங்க அது தெரியுமா? அந்த கேஸினுடைய முழு விவரம் தெரியுமா? நீங்க எஃப்ஐஆர் படிச்சீங்க, சார்ஜ் ஷீட்டை படிச்சு பாத்தீங்களா? என்னமோ சும்மா எல்லாமே பார்த்தது மாதிரி எல்லாமே எடுத்த மாதிரி ரெண்டு அட்வொகேட் ஷோல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. உட்கார்ந்து இருக்கட்டும், அட்வொகேட் உட்கார்ந்து உங்களுக்கு என்ன ரெண்டு கொம்பு பாத்தீங்களா? நீங்க படிச்சீங்களா? சரி, நீங்க தான் படிச்சீங்களா சொல்லுங்க, கேக்குறோம். இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து நீங்க தான் படிச்சீங்களா சார்? சொல்லுங்க சார். அநியாயமான நான் கேக்குறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இது அநியாயம். என்ன சார் இங்கேயே என்னைய மிரட்டறீங்க நீங்க? நான் உங்களை மிரட்டல. நான் அப்ப கேள்வி கேக்குற சினிமாக்காரங்களை நீங்க எப்படி எல்லாம் மிரட்டுவீங்க? இங்க பாருங்க, சினிமாக்காரவங்களை நாங்க யாரையும் மிரட்டவும் இல்ல, யாரையும் உருட்டவும் இல்ல. அவங்க தனி மனித சுதந்திரம் அவங்களுக்கு அவங்க அதுல அவங்க. ஒரே ஒரு கேள்வி மட்டும், இத்தனை சினிமாக்காரங்களுடைய வாயாவும் நீங்க பேசுறீங்கல்ல, ஏன் அவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க அவங்களுக்கு? ஏமா தனி மனிதன், ஏன்னா அவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஆட்சியில் இல்லாத போது. அதுக்கு திமுகவுக்கு ஆதரவா சப்போர்ட் பண்றீங்க, ஓகே. அவரு ஒவ்வொரு நடிகர் பேரை சொல்லி ரொம்ப அசிங்கமான முறையில விமர்சனம் பண்ணாரு சார். அவர் ஆதங்கத்தை இருங்க சார், அசிங்கமா பேசல, ஆதங்கத்தை கொட்டினாரு. சத்யராஜ் சில இடங்கள்ல அவர் மேல போனாரு, அத வந்து நான் கண்டிச்சீங்க. சொல்லுங்க மணிகண்டன் சார், சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல, கமலஹாசனை வந்து பேட்டரி இல்லாத டார்ச் லைட்டை கொண்டு போய் அறிவாலயத்துல அடகு வச்ச கொத்தடிமைன்னு சொன்ன வார்த்தையை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். உண்மையாலுமே ரொம்ப மிகையான வார்த்தை. விஸ்வரூபம் படம் வெளிவரல அப்படின்னா இந்த நாட்டை விட்டே வெளியேறுவேன்னு சொன்ன மிகச்சிறந்த தேசபக்தர் கமலஹாசன். போதுங்களா? சரி, அந்த படத்துக்கு யாரு இடைஞ்சல் பண்ணா, இடையூறு பண்ணா அந்த படத்துக்கு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. வெளிவரத்துக்கு உனக்கு போலீஸ் வச்சு ப்ரொடக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. போலீஸ் சட்ட ஒழுங்கு பாக்குறது தான் வேலை. நீ பிரச்சனை ஏற்படுத்துற மாதிரி ஒரு தரப்பினரோட படம் எடுத்தீங்கன்னா அவங்களோட உட்காந்து பேசி உன் பிரச்சனையை தீர்த்துங்கிறப்ப, என் வீட்டை அடகுக்கு வச்சுட்டேன், நான் சொத்தை அடகுக்கு வச்சுட்டேன், நாட்டை விட்டு வெளியேறுவேன்னு சொன்ன அதிசிறந்த மிகச்சிறந்த காந்தியோட நேதாஜியோட சிறந்த. நீங்க மனசாட்சியை எடுத்து வச்சுட்டு பேசாதீங்க. அப்ப இருந்த சூழ்நிலை என்ன, அந்த சூழ்நிலைக்கு அரசாங்கம் நாங்க வந்து படம் ஓடுற எல்லா தியேட்டர்லயும் பாதுகாப்பு நம்மளால கொடுக்க இயலுமா? அந்த படத்துல எவ்வளவு வன்மங்கள் இருந்ததுங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இந்த நிமிடம் நீங்களே அவர்கிட்ட கேள்வி கேட்டா அதுக்கான விளக்கத்தை நீங்களே இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே. இல்லங்க, நம்ம வந்து இதெல்லாம் நியாயமான ஒரு விஷயம் இல்ல. அதான் மைண்ட் வாய்ஸ் வெளியில வந்துச்சு, உண்மை வெளியில. அப்பப்போ உண்மையை பேசுங்க, ஒன்றும் தப்பு இல்ல, நல்லதுதான். இப்ப என்னன்னா இவ்வளவு மனித உரிமை மீறல் நடக்குதுல்ல சார், ஏன் சார் இது இன்னும் வரைக்கும் பேசு பொருளே ஆகல சார்? இங்க பாருங்க, சாத்தான் குல விவகாரம் எவ்வளவு பெரிய பூதாகரமாச்சு சார். இங்க பாருங்க, அந்தந்த சூழ்நிலையில அன்றைக்கு ஒரு நாளைக்கு வந்து கூவுவாங்க சார் எல்லாரும், அதோட மறுநாள் மறந்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க சார். இது அப்படி இல்ல சார். சினிமாக்காரங்க தான் அப்படி கூவுறாங்கன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க, நீங்களே சொல்றீங்க. அது ஏன் கருத்து இல்ல, உங்க கருத்து தான். ஆனா இந்த காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? முதலமைச்சர் கட்டுப்பாடு. அப்ப முதலமைச்சர் என்ன செய்யறாரு? என்ன செய்ய? சினிமாக்காரங்க தான் கேட்கல, நாங்க கேட்கிறோம். ஒரு சாதாரண குடிமகனுடைய இடத்துல இருந்து நாங்க கேட்கிறோம், ஏன் கேட்க கூடாது? அது உங்கள்கிட்ட வந்து பேச சொல்ல முடியாது, பிரஸ்ல சொல்ல முடியாது. அது வந்து அரசு அதிகாரிகளை கூப்பிட்டு அதுக்கு என்ன சொல்யூஷன், என்ன மக்களுக்கு சொல்ல மாட்டீங்களா? மக்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்க. மக்கள் கிட்ட சொல்ல மாட்டீங்க? யார் உங்களை ஓட்டு போட்டு உங்களை பதவியில உட்கார வச்ச அந்த மக்களுக்கு சொல்ல மாட்டீங்களா? விளக்கம் கொடுக்க மாட்டீங்களா? எதனால நடந்துச்சுங்கிறதுக்கு அவருக்கு விளக்கம் தெரியணும் இல்ல, தெரிஞ்சுதானே அப்படி சொல்லுங்க. அப்ப எதிர்க்கட்சி தலைவர் சொல்றது உண்மைன்னு ஒத்துக்கிறீங்க. எதிர்க்கட்சி தலைவர் என்னன்னு விமர்சனம் பண்றாரு? பொம்மை முதலமைச்சர்னு சொல்றாரு. இப்ப நீங்க அதுக்கு தான் வலு இருக்கிறீங்க. அவருக்கு ஒண்ணும் தெரியாது போல. ஒண்ணும் தெரியாது போல இல்லங்க, எல்லாமே இங்க பாருங்க. அவர் முதலமைச்சர் எந்த ஒரு விஷயம் பாருங்க, எல்லார் ஆட்சி காலத்திலயும் லாக் அப் டெத் உண்டு. எங்க ஆட்சியில தான் சொல்லாதீங்க, எல்லா ஆட்சி காலத்திலும் எல்லா மாநிலத்திலும் எல்லா இடத்துலயும் நடக்கும். ஜெய்பீம் படத்தை பார்த்துட்டு என்னால 2 நாள் தூங்கவே முடியல அப்படின்னு பேட்டி கொடுத்தவர் தானே நம்ம முதலமைச்சர். ஆமா, அதனால என்ன? ஆனா நிஜத்துல அதே போல நடந்துகிட்டு இருக்கு.
இப்ப வார்த்தை எதுவுமே சார், பேச மாட்டேங்கிறேன். இங்க பாருங்க, நீங்க பேசலைங்க. ஒண்ணும் இல்ல சார், இப்ப நான் போட்டோ கூட நான் காமிப்பேன், முன்னாடியே அந்த காணொலியில போட்டல, ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜ் பெனிக்ஸ் நம்ம போட்டுட்டு ட்விட்டர்ல போட்டோ போட்டோமா, இன்னைக்கு 4 பேர் வெறும் 12 நாள்ல. இது மட்டும் கிடையாது, 2021க்கு பிறகு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு விக்னேஷ் மரணம் அதுல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. ஏதாவது ஒரு ஒண்ணுல சட்டமன்றத்தில் விளக்கம் கேட்கறாங்க சார் எதிர்க்கட்சி. விக்னேஷ் மரணத்துக்கு சென்னையில என்ன சார் சொல்றாரு? வயிற்று வலி, வாந்தி எடுத்தாங்க, விளக்கம் கொடுத்தாரா? 2வது நாள் என்ன சொன்னாரு? இல்ல இல்ல அது இல்ல அப்படின்னு மறுபடியும் மாத்தி சொன்னாரா? ஆமா நாங்க நடவடிக்கை எடுப்போம். என்ன இது? இது ஆட்சியா அப்படின்னு மக்கள் கேட்கறாங்களா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, முதல் தகவல் அறிக்கை அவருக்கு வந்தது தவறான தகவல்ங்கிறது உறுதிப்படுத்திக்கிட்டு அப்ப தவறான தகவல் கொடுத்த காவல்துறையினர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஏங்க இதெல்லாம் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்குமா? நடவடிக்கை வேற யாருக்கிட்ட சொல்லுவீங்க? கம்முனு இங்கிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போன் பண்ணி இல்லாட்டி ஆஸ்திரேலியாவுக்கு வீடியோ விடுங்களேன், ஆஸ்திரேலியா மக்கள் கிட்ட பேசுங்க. அவங்க காவல்துறைக்கு மேல எல்லா நடவடிக்கையும் எடுத்துட்டு இருக்கு இந்த நாள். சார் தமிழ்நாட்டு மக்கள் தானே சார் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. மக்கள் இங்க பாருங்க எல்லாமே பேசியா உங்க அப்ப எடப்பாடியார் இருக்கும்போது ஒவ்வொன்றுக்கும் அவர் பதில் சொல்லிட்டு இருந்தாரு. என்ன கேட்டோம் சார், என்ன பதில் சொன்னீங்க? வேண்டும்னு நம்ம சொல்லல சொன்னாங்க, என்னங்க பதில் சொன்னீங்க? நாங்க உண்மையிலேயே வருத்தம் தெரிவிக்கிறோம். அது சட்டப்பூர்வமா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். என்னங்க விசாரணை பண்ணி நடவடிக்கை எடுக்கப்படும் சார். அதுக்குள்ள என்ன பண்ண முடியும்? அப்ப நீட்டு மாதிரியே இந்த லாக்அப் டெத்தையும் நீங்க அரசியலுக்காக பயன்படுத்தி இருக்கீங்க. நாங்க பயன்படுத்தல, நாங்க அப்படி பயன்படுத்தல, நீங்க தான் பயன்படுத்தல. நீங்க தான் பயன்படுத்துறீங்க. கனிமொழிக்கு பிரச்சனை வந்துட கூடாதுங்கிறதுக்காக அதை நீங்க பூதாகரம் பண்ணி அவ்வளவு பேசினவங்க இன்னைக்கு பாருங்க திமுக ஆட்சிக்கு பங்கம் வந்துடக்கூடாதுன்னு இவ்வளவு தாங்கி பிடிக்கிறீங்க. இப்ப நீங்க தான் இதை இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா நம்ம சார் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேசக்கூடாதா? இல்ல பேசக்கூடாதுன்னு நான் சொல்லல. ஏன் பேசுறீங்க? ஏன் பேசுறீங்க? இல்ல நீங்க பேசுறதே பயமா இருக்கா பேசுனா? எங்களுக்கு பயம் இல்ல இல்ல பயம்னு சொன்னீங்களே, அதைத்தான் நான் ஆச்சரியமா சிரிக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல, பயப்படுறதுங்கிறது எங்க சரித்திரமே. அதனாலதான் இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓட்டு போட்ட மக்களுக்கே நீங்க பயப்படல. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அக்னீஸ்வரன் சார் ரொம்ப சுருக்கமாக சொல்லுங்க. சாரி, இப்ப என்னன்னா இந்த காவல் நிலையங்கள்ல இல்லாட்டி சிறைச்சாலைகள் இருக்கக்கூடிய மரணங்கள் ஏதோ உடல்நிலை சரியில்லாம இருக்கிறதுங்கிறது யதார்த்தம். ஆனா 12 நாள்ல 4 மரணங்கள் அப்படிங்கிறது உள்ளபடி அது யதார்த்தமான நிகழ்வா தெரியலையே. இல்லை, இது முதல்ல இதை வெளிக்கொண்டு வந்த பீப்புள்ஸ் வாட்ச் மரியாதைக்குரிய ஹென்றி டிவைன் சார் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த நியூஜே வாயிலாக. ஏன்னா அவர் ஒரு அரசியல் கட்சி நடத்தலை. எல்லா பிரச்சனைகளும் ஒரு ஊனமுற்றவருக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை முதல்ல அவர் தான் வெளியில் கொண்டு வந்தார். நாமக்கல் ராசிபுரத்தில் நடந்தது. அந்த மாதிரி மக்களுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய சில மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இது உளவுத்துறை செய்ய வேண்டிய வேலை சார் இது. ஆனால் இப்போ 12 நாள் இப்போ தேர்தல் நடத்தை விதின்னு ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கு. அப்போ அந்த நடத்தை விதி இருக்கிற போதே காவல்துறை அதிகாரிகள் அதை மறந்துட்டா இல்லை அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய துச்சமாகவே நினைக்கலையா அப்படின்னு தெரியலை. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறார் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. வரட்டும் சார், அவர் கொடைக்கானல்ல திரும்ப வந்ததுக்கு அப்புறமா அவர் என்ன ஏதுன்னு யோசிப்பாரு. அதுக்குள்ள இன்னும் 4 கூடிருச்சுன்னா என்ன பண்றது? அப்போ இதெல்லாம் கண்ணும் கருத்தமா இருக்கணும். நீங்க இந்த 12 நாளில் இந்த 4 இடத்துல ஆவடி, செவ்வாப்பேட்டை, விழுப்புரம், அது மாதிரி மதுரை, அது மாதிரி நம்ம பாளையங்கோட்டை, இந்த 4 இடத்துல நடந்திருக்குது. இப்ப இதுக்கெல்லாம் உள்துறை அமைச்சர், தமிழ்நாடுடைய முதலமைச்சர் என்ன பொறுப்பேற்க போகிறார்? அவர்களை பதவியிலிருந்து நீக்க போறாங்களா, இல்ல ஒரு ஆணையம் வச்சு நடவடிக்கை எடுக்க போறாங்களா? அப்ப ஏற்கனவே தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார் விக்னேஷ் மரணத்திற்கு. அப்ப காவல்துறை அதிகாரிகள் அவங்களை காப்பாத்திக்கிறதுக்காக முதலமைச்சருக்கு கூட ஒரு தவறான தகவலை கொடுத்திருக்கிறாங்க. அது உண்மையான தகவலா தவறான தகவலா என்று தெரியாமலேயே சட்டமன்றத்தில் பேசிவிட்டு அந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்ததற்கு பிறகு அதுக்கு இந்த முரண்பாட்ட செய்திகளை சொல்றாங்க. அடுத்த நாள் சொல்றாங்க நைட்டு புரோட்டா சாப்பிட்டாரு, கொத்தனார் வேலைக்கு போயிட்டு வந்து நைட்டு புரோட்டா சாப்பிட்டாரு, காலையில பார்த்தார் வாந்தி எடுத்தார், செத்து போயிட்டார்.
எப்படி ஒரே நாள்ல நைட்டு புரோட்டா சாப்பிட்டவர் புரோட்டா சாப்பிடாம இருந்து அடியில செத்து இருந்தாலும் பரவாயில்ல, புரோட்டா சாப்பிட்டுட்டு காலையில செத்து போயிட்டாருன்னா புரோட்டாவுல விஷமா? புரோட்டாவை அந்த விஷ புரோட்டாவை வாங்கி கொடுத்துட்டாங்களா? எவ்வளவு பெரிய பாருங்க இந்த கதை திரைக்கதை வசனம் எப்படி கொண்டு வராங்க பாருங்க. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க தொடர்ந்து இது போன்ற விஷயங்கள் ஏற்கனவே சிறப்பு தீர்மானம் கொண்டு வந்ததற்கு பிறகுமே அங்கேயே முரண்பட்ட தகவல். சரி, அது நின்றுக்கா? நிக்கலையே, திரும்பவும் இன்னைக்கு நடக்குது. அப்போ இவங்களுக்கு வந்து என்னன்னா, காவல்துறை அதிகாரிகளுக்கு இது வந்து ஒரு உயிர்ன்றது ஒரு கிள்ளிக்கரைய மாதிரி நினைக்கிறாங்க. யார் கொடுத்த அதிகாரம்? முதல்ல அடிக்கலாமா? அடிக்கலாம். எதற்கு அடிக்கலாம்? அவன் உண்மை வெளிவருவதற்காகத்தான் அடிக்கலாம். அது விசாரணை தான், அடிக்க கூடாது தானே? அடிக்க கூடாது சார். ஆனாலும் கூட இவர்கள் வந்து கட்டி வச்சு உரிச்சு தண்ணியில போட்டு திரும்ப திரும்ப அடிப்பாங்க. ஆனாலும் கேட்கிறேன், உயிர் ஒண்ணு இருக்கணும் இல்ல? அப்போ இதெல்லாம் மனித உரிமை மீறல் என்பதை காவல்துறை அதிகாரிகளுக்கு வகுப்பெடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் சொல்லி தருவாங்களா? சொல்லி தர மாட்டாங்களா? சொல்லி தந்தாரு இந்த காதல வாங்கிட்டு இந்த காதல விட்டுருவாங்களா என்ன? அப்போ வாக்கு கற்றவர்களுக்கு வாத்தியார், போக்கு கற்று கொடுப்பவர்கள் போலீஸ்காரன் வாங்க. நீங்க வந்து போக்கா கற்று தரீங்க, உயிரியே போக விக்கிறீங்களா சாமிகளா? அரசாங்க சம்பளம் வாங்கிக்கிட்டு யாரு அரசாங்கம் நடத்துற முதலமைச்சருக்கு ஓட்டு போட்ட பாவத்துக்கு இந்த இளைஞர்களை வந்து நீங்க அடிச்சு கொள்ளுவீங்களா? எனக்கு என்னன்னா, ஏன் சார் இது இவ்வளவு பெரிய பேசு பொருளே ஆகல? ஏன்னா இப்ப இந்த சாத்தான்குள விவகாரம் சமூக வலைதளங்கள் முழுக்க பற்றி எரிந்தது. தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியாவில் கோலிவுட்ல மட்டும் இல்லாம பாலிவுட் நடிகர்கள் எல்லாம் கூட அங்க வாய்ஸ் அவுட் பண்ணாங்க. ஆனா இப்ப ஏன் அது எதுவுமே வெளியிலேயே வரல? இல்ல வெளியில வராம மூடி மறைச்சிட்டாங்க மீடியா? இல்ல, இவங்க எல்லாருமே வந்து அதிமுகவுல ஏறத்தாழ 30,000 போராட்டங்கள் 10 ஆண்டு காலத்துல நடத்தினாங்கல்ல. இப்ப எத்தனை போராட்டம் நடத்த வர்றாங்க கேளுங்க. ஒண்ணு, ஏன் இந்த திரைப்பட நடிகர்கள் எல்லாம் ஏன் வரமாட்டேங்கிறாங்க தெரியுமா? வர மாட்டாங்க. ஏன்னா வரவிடாம பாத்துக்கிறது தான் திரு உதயநிதி அவர்கள். அவர் போய் பல படத்தில் நடிச்சு அது எல்லாரும் யார் யாரு என்னென்ன செட்டப் அங்க என்னென்ன இது இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒரு குழு இருக்கும்ல, எல்லா குழுக்கும் தலைமையை தாங்கி கண்ட்ரோல் பண்றது எப்படி, அதுக்குரிய ட்ரைனிங் தான் இந்த 10 ஆண்டு காலத்துல அவர் எடுத்தது. ஆகவே அவருடைய கட்டுப்பாட்டில் அங்க இருக்குது. இப்ப அதை மீறி யாராவது செய்வாங்களா? ஒரு திரைப்பட இயக்குனர் யாராவது ஒருத்தர் இறந்துட்டாருன்னா ஆளா வந்து முதலமைச்சர் போய் நிக்கிறார். ஆனால் ஒரு 4 பேர் இங்க இறந்திருக்காங்க, ஆளா வந்து நிக்கலையே. ஜனநாயகத்தை பார்வை அதிமுக பாக்குற பார்வை என்ன, திமுக பாக்குற பார்வை என்ன? அப்ப நடிக்கிறவர்கள் திரைப்படத்தில் இருக்கிறவங்க செத்து போனா மட்டும் அந்த உயிர் என்ன பெரிய விஷயமா? அப்ப சாதாரண ஓட்டு போட்ட மக்கள் சாதாரண உயிரா? 2 உயிர் ஒண்ணுதானே சார்? அப்ப இதுக்கு இன்ன வரை முதலமைச்சர் வாய் திறந்து பேசவே இல்லை. அப்ப இதுக்கு ஒரு சிறப்பு தீர்மானத்தை திரு எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் கொண்டு வரணுமா? அப்ப நீங்க அந்த 5 ஆண்டு காலம் கொண்டு வந்துட்டே இருக்கணுமா? நீங்க மாத்திக்கவே மாட்டீங்களா? ஆனா நீங்க கிட்டத்தட்ட 8 கோடி மக்கள் வாழக்கூடிய தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் முதலமைச்சர் வந்து நிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது நியாயமா சார்? நான் எல்லாத்துக்கும் நிக்கணும்னா ஒரு பள்ளிக்கூடத்துல பிரச்சனை, அது திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போவார். அதே மாதிரி ரோட்ல பிரச்சனை, திரு ஏவா வேலு போவார். ஆனா ஒரு காவல் நிலையத்துல தவறு செய்யறாங்கன்னு சொன்னா அது யார் சார் பொறுப்பேற்க வேண்டும்? அன்பில் மகேஷ் போவார், அந்த துறையினுடைய அமைச்சர். அப்ப அதையும் அன்பில் மகேஷ் கொடுத்துருங்களேன். ஏன்னா அவர் உதயநிதி ஃப்ரெண்டு தானே, கொடுத்துருங்களேன். நான் கேட்கிறேன், இதை மறைப்பதற்கு தான் தமிழ்நாட்டினுடைய காவல்துறை அதிகாரிகள் ஸ்டிக்கர் ஒட்டுறதெல்லாம் நாங்க எடுக்க போறோம், மடைமாற்றம் செய்தல் எல்லா இடத்துலயும் தூக்கி நின்றுக்கிட்டாங்க. நான் கேட்கிறேன், நீங்க காசு வாங்குறது முதல்ல தப்பு, ஆனா கேமரா கிட்ட நின்று வாங்க தெரிய தைரியம் இல்லாதவர்கள் ஏன் வந்து மறைவில் நின்று காசு வாங்குறீங்க? இதை மடைமாற்றம் செய்வதற்கு தான் இதெல்லாம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியாதா? ஏங்க, ஒரு வழக்கறிஞர் வந்து அவருடைய ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறாருன்னா தமிழ்நாடு பார் கவுன்சில் ஒண்ணு இருக்குல்ல, அந்த வெப்சைட் உங்களுக்கு தான் கம்ப்யூட்டர் கணினி கொடுத்திருக்கல, செல்போன்ல டவுன்லோட் பண்ணி தமிழ்நாட்டில் 1,20,000 வக்கீல் இருக்காங்கன்னா அந்த 1,20,000 வக்கீல் அவங்களுடைய அந்த எண்ணை பார்த்துட்டு ஆமா உண்டு போங்க, அந்த வேலையை காவல்துறை செய்ய மாட்டாங்களா? அதே மாதிரி பிரஸ், ஏன் பிரஸ் போடக்கூடாதா? அது தனி மனிதனுடைய விருப்பம் தானே. அவர் வாங்கின வண்டி, அவர் லோன் போட்டு அவர் சொந்த உழைப்புல வண்டி வாங்குறாரு. நான் இந்த அடையாளப்படுத்திக் கொள்வதில் என்ன தவறு இருக்குன்னு கேட்கிறேன். ஆனா இது என்னன்னா, இந்த காவல் நிலைய மரணத்தை மடைமாற்றம் செய்வதற்காக காவல்துறை அதிகாரிகள் இப்ப வந்து எங்க பார்த்தாலும் நான் ஸ்டிக்கர் எடுக்கிறேன், ஸ்டிக்கர் ஒட்டுறேன், ஸ்டிக்கர்லாம் எடுக்கிறேன். ஏன் மடை மாத்தணும்? அவங்க தெரிஞ்சு போயிரும்ல நாம எந்த மாதிரி பணி செய்யறோம் அப்படின்னு தெரிஞ்சு போயிரும்ல, காவல்துறையினர் எக்ஸ்போஸ் ஆயிருவாங்க. ஆமா சார், உண்மை அதுதானே சார். நான் கேக்குறேன், இப்ப நிறைய இடங்கள்ல தேர்தல் ஆணையம் சொல்லிச்சா
ஸ்டிக்கர் எடுங்க தேர்தல் ஆணையம் இந்த நேரத்துல சொல்லிச்சா? இல்ல. தேர்தல் நடத்தை விதி இருக்கிற போது தலைமை தேர்தல் அதிகாரி ஏதாவது உத்தரவு போட்டாரா? இல்ல. எல்லா ஸ்டிக்கர் எடுங்க, யாரும் பிரஸ்ன்னு போடக்கூடாது, யாரும் டாக்டர் போடக்கூடாது, யாரும் வக்கீல் போடக்கூடாது. எதுவும் தலைமை தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டுல சத்யபிரதா சாகு சொன்னார், ஐஏஎஸ் சொன்னாரா? அப்ப உங்களுக்கு ஏன் இந்த இது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி எல்லாத்தையும் கொண்டு விட்டு இதை அப்படியே மாத்தி வர்றதுக்காக இங்க வருது. என்னது? ஆனா இந்த மாதிரியான விவகாரங்கள் இப்ப 4 பேர் 12 நாள்ல இறந்துட்டாங்க, 2021 இருந்து இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற இந்த விவகாரம் எல்லாம் முதலமைச்சருக்கு தெரியுதா? அவருடைய கவனத்துக்கு போகுதா இல்லையா? சார் போயிருந்தால் இது தடுக்கப்படணும்ல, நடக்காமல சார் இருக்கணும். இல்ல அவர் கவனத்துக்கு போய் கண்டுக்காம இருக்காரு. இல்ல வருமுன் காப்போர் தான் பெரியோர் சார். வந்த பின் காக்காதவன் இருக்கிறதுக்கு அப்புறம் என்ன சார்? எதுக்கு சார் இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு நிறைய சார் நல்ல அதிகாரிகள் எல்லாம் ஏதாவது கம்ப்யூட்டர் ரூம்ல போட்டு வச்சிடறாங்க சார். நேர்மையான அதிகாரிகள் எல்லாம் பாருங்க, ஒரு அதிகாரி ஏசியை போய் கண்ட்ரோல் ரூம்ல போட்டு வச்சிருக்காங்க தாம்பரத்துல. அவர் 5 பைசா காசு வாங்க மாட்டார். டக்கு டக்கு வந்த மனுக்களை விசாரிச்சு நேர்மையா அனுப்பிச்சு விட்டுருவார். அவங்கள இவங்களுக்கு பிடிக்கும். காவல்துறையினருக்கும் பிரஷர் இருக்கா? 100% பிரஷர். இந்த ஆட்சியில 100% பிரஷர் இருக்கத்தானே செய்யும். எப்படி இல்லாம இருக்கும்? அப்போ அந்த பிரஷர் இருக்கிறதுனாலதான் நீங்க அதிமுக ஆட்சியில மட்டும் எவ்வளவு கண்குத்தி பாம்பா இருந்தீங்க, அதே மாதிரி இப்பயும் எல்லாரும் வெளியில வந்து போராடுங்க, கருத்துக்களை சொல்லுங்க. நீங்க போராட கூட வேணாம், நீங்கள் போராடு என்பது உங்களுடைய மனசை பொறுத்தது. ஆனா நீங்க திமுகவுக்கு மட்டும் போராடாம இருக்கிறதும் இதெல்லாம் சமூக நீதின்னு சொல்றதும் எது கூட்டிட்டு போய் கைய காலை உடைச்சு அவனை வந்து வழுக்கி விழுந்துட்டாங்க, வலிக்கு விழுந்தாங்க, கொண்டுட்டு அவனை சாகடிச்சிட்டு இத பேசாம இருப்பதே இது ஜனநாயக குரலா? நீங்க ஏன் இது போன்ற ஜனநாயக குரல் அன்னைக்கு குரல் கொடுத்தவங்கிட்ட இருந்து வரல அப்படிங்கறதுக்கான இன்னும் நிறைய விளக்கத்தை வாங்கிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ரொம்ப சுருக்கமாக உங்க இறுதி கருத்து. அதாவது இந்த கிமு கிபின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இங்க வந்து ஆமு ஆப்பின்னு நம்ம சொல்லலாம். அப்படின்னா ஆட்சிக்கு முன் ஆட்சிக்கு பின். அதாவது ஆட்சிக்கு முன்னாடி இந்த வாயெல்லாம் என்ன பேசுச்சோ அதை அப்படியே பெரட்டி பேசுது இப்போ. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்ல விரும்புறது வந்து மின் கட்டண உயர்வு. நீங்க பார்த்திருப்பீங்க, அப்படியே கருப்பு சட்டையை போட்டுட்டு நம்ம முதலமைச்சர் இப்ப இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் தான் கருப்பு சட்டை போட்டு நின்னாங்க, பிளக்கார்ட் குடிச்சிட்டு குடும்பமே அப்படியே நிப்பாங்க. சரிங்களா? வந்த உடனே முதல்ல வந்து மின்சார கட்டணத்தை 2 தடவை உயர்த்தினாங்க. சரியா? அது வந்து இப்ப யார் அவங்க கிட்ட கேள்வி கேட்கறது? மக்கள் கேட்க முடியும்னு நினைக்கிறீங்களா? மக்கள் தானே வேணும் கேட்கணும். கேட்க முடியாதுங்க. நீங்க ஏதாவது வந்து ஒரு சின்னதா நீங்க சோசியல் மீடியால எழுதிட்டீங்கன்னா கூட உங்க மேல நடவடிக்கை பஞ்சிரும். ஏன்னா இந்த அரசை பற்றி எதுவுமே சொல்லக்கூடாது, எந்த விமர்சனமும் வைக்க கூடாது. யாருக்கும் கருத்துரிமை கிடையாது, பேச்சுரிமை கிடையாது, எழுத்துரிமை கிடையாது. நம்ம மீண்டும் மீண்டும் சொல்ற விஷயம் என்னன்னா, அதிமுக ஆட்சியில எல்லா உரிமையும் இருந்தனாலதான் அத்தனை பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி மக்களுக்கு பரப்பப்பட்டது. இதுல குறிப்பா நான் சொல்ல விரும்புறது வந்து மீடியாக்காரர்கள், ஒட்டுமொத்த மீடியாக்காரர்களையும் கிட்டத்தட்ட நியூஸ் ஜே தவிர்த்து எல்லா மீடியாக்காரர்களையும் விலை பேசி வாங்கிட்டாங்க. என்ன மேடம், நானும் ஒரு ஜர்னலிஸ்ட், முன்னாடி இப்படி எல்லாம் சொன்னா அது எப்படி அக்செப்ட்? சரி, நீங்க ஒத்துக்கோங்க, ஜர்னலிஸ்ட் எல்லாம் இப்ப என்னங்க பண்ணிட்டு இருக்காங்க? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜர்னலிஸ்ட் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு நீங்க சொல்லுங்க. ஏன் இப்போ வந்து தூத்துக்குடி மரணம் மட்டும்தான் இவங்க கண்ணுக்கெல்லாம் தெரிஞ்சுதா? இப்ப இந்த மரணத்துக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? 12 நாள்ல 4 லாக்அப் டெத் அப்படின்னா இத பத்தி எழுத மாட்டாங்களோ, காமிக்க மாட்டாங்களா? தேடி கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. இவங்க பண்ற பிரச்சனைகளையும் இவங்க பண்ற ஊழல்களையோ இவங்க பண்ற தவறுகளையோ இந்த நியூஸ் ஜே மட்டும்தாங்க வெளியில சொல்லிட்டு இருக்கு. எந்த சேனல் சொல்லுது சொல்லுங்க? ஜாஃபர் சாதிக்கு இவ்வளவு தூரம் வந்து பக்கத்திலேயே வச்சுட்டு இருந்திருக்காங்களே, அதுக்கப்புறமும் ஏதாவது ஒரு நியூஸை பெருசா அதை சொல்றாங்களா பாருங்க? சொல்ல மாட்டாங்க. எந்த விஷயத்தையுமே இவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. சினிமாக்காரர்கள் ஆப்வியஸ்லி இவங்க வந்து சினிமா துறையினுடைய என்ன சொல்றது பிரதிநிதி மாதிரி, அம்பாசிடர் மாதிரி ஆயிட்டாரு உதயநிதி. அவரு சொல்றதுதான் அங்க நடக்கும். தன்னுடைய வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்தணும் அப்படின்னா வேற வழியே கிடையாத சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க. திரைத்துறையினர் பயந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்ல வரீங்க? எப்படி எடுத்துக்கலாம்? பயம், மிரட்டல், அவ்வளவுதாங்க. யாரும் வந்து சுயநலமா தான் இருக்காங்களே தவிர மக்களுக்கானவர்கள் எல்லாம் கிடையாது. இவர்கள் பேச்சுக்கள் எல்லாம் வந்து அதிமுக ஆட்சியோட எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்ப எல்லாரும் வந்து கோமால இருக்காங்க. இனிமே வந்து யாரும் பேச மாட்டாங்க. இந்த ஆட்சி முடிஞ்சு 2 வருஷம் கழிச்சு நம்ம ஆட்சி வரும் பாத்தீங்களா, அப்ப திருப்பி வந்துருவாங்க, எல்லாரும் தூங்கி முழிச்சு வந்துருவாங்க. நன்றி காமாட்சி நாயுடு சார். அதிமுக ஆட்சியின் போது ஏமான்னு கேட்டவங்க இன்னைக்கு கோமால இருக்காங்களா? ஏன்? அதாவது 4 நபர்கள் வந்து 12 நாட்களில் இறந்து போயிட்டாங்க. அதில் ஒருத்தர் வந்து ஆஸ்பத்திரியில் தான் இறந்துருக்காரு.
ஒருத்தர் வந்து இதில் ஜெயிலில் இறந்துருக்காரு. 2 பேர் வந்து லாக்கப்பில் ஹார்ட் அட்டாக்லேயும் இதில் தான் இறந்துருக்காங்க. சரியா? அப்போ இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. இது ஏன் சார் இவங்க 4 பேரும் மனுஷங்களா தெரியலையா? கம்மன் இருங்க சார், தயவு செஞ்சு கொஞ்சம் படுத்தாதீங்க. இயற்கையிலேயே நடந்த யார் சார் அக்செப்ட் பண்ணிப்பாங்க? என்ன இது? இயற்கையிலேயே இல்ல ரொம்ப தப்பு சார், இது ரொம்ப தப்பு சார். இல்ல நீங்க இறந்தவங்கள இல்ல நீங்க இறந்தவங்கள கொச்சைப்படுத்துறீங்க. இது இல்ல இதனுடைய பின் விளைவுகளை நீங்க தான் அனுபவிச்சுக்கணும். அதற்கு இந்த நிகழ்ச்சிக்கு சம்பந்தமே கிடையாது. உங்க பேச்சுக்கு அதுக்கு நோ சார். அதை எப்படி நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா? ஃபேக்சுவலா நீங்க பேசுங்க. எப்படி போலீஸ் கஸ்டடினா போலீஸ் தான் சார் பொறுப்பு. வேற யார் பொறுப்பு சொல்லுங்க? யார் சார் பொறுப்பு? அப்ப அவன் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனாலும் போலீஸ் இல்ல இருங்க, ஒரே நிமிஷம் இருங்க. என்ன சட்டம் என்ன சொல்லுது? ஒருத்தங்களை நீங்க கைது செய்து கூட்டிட்டு போனீங்கன்னா முதல்ல மருத்துவ பரிசோதனை செய்யணும். செஞ்சீங்களா? அவருடைய உடல்நலனை நீங்க என்ன இருக்கு எது டெஸ்ட் எடுத்தீங்களா? அதுக்கான ஆதாரத்தை வைங்க. கேட்பாங்களா இல்லையா? அப்ப அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறது ஏன் நீங்க டெஸ்ட் பண்ணல? ஏன் நீங்க மருத்துவ பரிசோதனை பண்ணல? ஏன் அந்த அறிக்கை தாக்கல் செய்யல? கேட்க மாட்டாங்களா? வரும் வரும் வரும். எப்ப வரும்? எல்லாம் ஆட்சி முடிஞ்சதுக்கு பிறகு வருமா? ஆட்சி எதுக்கு முடியுது? 26 நீங்க பார்க்க தான் போறீங்க சார். இல்ல உள்ளபடியே அவருடைய ஆதங்கத்தை இப்ப எனக்கு ஆதங்கம் வந்துருச்சு. இப்படி எல்லாம் பேசாதீங்க சார். வரும் வரும் வரும். நன்றி. இதே உங்க இறுதி கருத்து இதையே மக்களுக்கு புரிஞ்சிருக்கும் சார். மணிகண்டன் சார் ரொம்ப சுருக்கமாக உங்க இறுதி கருத்து வச்சிருங்க சார். காமாட்சி சார் கொஞ்சம் என்னன்னா அடிச்சு விடுங்க. கவர்னர் R&R இந்த லாக்டவுன் காரணம் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. கவர்னர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது சொல்லுவீங்க, அந்த மாதிரி சொல்லுங்க. நானே ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறேன். அதாவது அரசின் அவலங்களை பிரேக் நியூஸ் போடுற நியூஸ் ஜேவுக்கே நான் ஒரு பிரேக்கிங் நியூஸ் சொல்றேன். சேலம் மாவட்டம் ஆத்தூர்கிட்ட இன்னைக்கு மத்தியானம் ஒரு அடிச்சு கொலை செய்யப்பட்டாரு. சம்பந்தப்பட்டவங்க இது வரைக்கும் கைது செய்யலன்னு சொல்லி ஆயிரக்கணக்கான மக்கள் சேலம் மாவட்ட ஆட்சியருக்கு முன்னாடி அந்த போலீஸ்காரங்க மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி இப்ப போராடிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறது பிரேக்கிங் நியூஸுங்க. 2வது விஷ கள்ளச்சாராயம் சாப்பிட்டு செத்தவனுக்கு 5 லட்சம் வித்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்த அற்புதமான அரசு. அப்புறம் ஆஹா வித்தவனுக்கா கொடுத்தோன்னு அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிட்டாங்க. அந்த நடவடிக்கை எடுத்திருந்தா அதெல்லாம் தொடர்ந்துருக்காது. லாக்அப் டெத் பண்ணவன மேல நடவடிக்கை எடுத்திருந்தா அது தொடர்ந்துருக்காது. நான் பல் பிடிங்கி பல்பீர் சிங்னா சண்டைக்கு வருவீங்க, அதனால பல் டாக்டர் பல்பீர் சிங்னு சொல்றேன். அவர் எத்தனை பேர் பல்ல பிடிங்கினார்? அவர் மேல நடவடிக்கை இது வரைக்கும் எடுத்துக்கிறாங்களா? விவசாயி மீது குன்று சட்டம் போட சொன்ன அதிகாரிக்கு நல்ல உயர் பொறுப்பு கொடுத்து வாழ வச்சிருக்காங்க. ஒண்ணு சொல்லிடுறேங்க, சாத்தான்கள் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள்னு சொல்லுவாங்க. திமுகவுல இருந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வெளியே காங்கிரஸ்ல சேர்ந்துட்டு கொடைக்கானலுக்கு ஷூட்டிங்க்கு போனப்ப இதே திமுக காரங்க கேட்டாங்க, கும்பி எரியுது குடல் காயுது கொடைக்கானல் உனக்கு ஒரு கேடா கணேசான்னு கேட்டாங்க. எந்த காரணமோ முதல்வர் பங்கு போயிருக்கிறதுனால எனக்கு அது ஞாபகம் வருதுங்க அந்த வார்த்தை. நன்றி 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 அக்னேஸ்வரன் சார். ரொம்ப சுருக்கமாக இங்கே இறுதி கருத்து. இதே போல திரைத்துறையினுடைய மௌனம், ஈவன் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய மௌனம் மக்களுக்கு இது என்ன செய்தியை சொல்லுது? என்ன செய்தின்னா, நாங்கள் அப்படி தான் செய்வோம், 10 வருஷம் நாங்கள் ஆட்சியில் இல்லை, நாங்கள் செய்கிறதான் சட்டம், இதுதான் வேத வாக்கு அப்படின்னு ஐயா போகிற போக்கில் சொல்றார். இவரே மருத்துவரை மாறிட்டார். அவர் வந்து அரசு மருத்துவரை மாறி இதயத்தில் பிரச்சனை, அதனால தான் இறந்தாங்கன்னு சொல்கிறாரு. காவல்துறை அதிகாரி ஏதாவது சொன்னாங்களா? ஏதாவது ரிப்போர்ட் இருக்கா? இதுக்கு வந்து அந்த பிரேத பரிசோதனை ஏதாவது உங்கள்கிட்ட இருக்குதா? கவர்மெண்ட் சொல்லி உங்களை சொல்லிச்சா? கவர்மெண்டே சொல்லாத ஆட்சியாளர்களை இன்னும் அதை பற்றி பேசாத போது ஐயா இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட கருத்தை சொல்றது அரசுக்கு இவர் கொடுக்கக்கூடிய நெருக்கடின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு செய்தியை நம்ம அரசாங்கத்தின் சார்பாக சொல்லும் போது அது தவறான செய்தியை சொன்னீங்கன்னா அப்ப அந்த அரசு எப்படி செயல்படுதுன்றதை நீங்களே காட்டி கொடுத்துறீங்கன்னு அர்த்தம். இது ஒண்ணு. 2வது விஷயம், இது உடனடியாக சிபிசிஐடிக்கு இந்த 4 மரணங்களையும் மாற்றணும். தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மனித உரிமை இருக்கு இல்லையா, அந்த மனித உரிமை இதை பற்றி விசாரிக்க வேண்டும் உடனடியாக. முதலமைச்சர் அவர்கள் இந்த 4 காவல்துறை அதிகாரிகளும் உடனடியாக இடைநீக்கம் இல்ல வீட்டுக்கே அனுப்புங்க. அப்பதான் அடுத்த மரணங்கள் நடக்காம இருக்கும். இன்னும் 2 வருஷத்துல எத்தனை மரணம் நடக்க போதோ. ஆகையினால ஏற்கனவே தருமபுரம் ஆதீனத்துக்கு ஆளுநருக்கே கருப்பு கொடி காட்டினீங்க. ஆனா இன்னைக்கு மக்களை வந்து நீங்க ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறீங்க, அடிச்சு கொண்டு வர்றீங்க அப்படின்னா முதல்ல அவன் அடையாளம் காட்டு. யாரு எப்படி, அவன் பலமானவனா பலவீனமானவனா, முன் குற்ற வழக்கு இருக்கா இல்லையா, ஹேபிச்சுவல் அஃபெண்டரா இல்லையா, இதை எல்லாத்தையும் பார்த்து ஒருத்தர் நோயாளியா இருந்தா அவன் மேல கை தொடலாமா? ஒருவேளை கை தொட்டு அவன் இறந்து விட்டால் அவர்களுடைய காவல்துறையினுடைய சம்பளத்தை அவங்க ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு கொடுத்தா இது நடக்குமா? அப்போ இதெல்லாம் மெத்த போக்கு சார். எது பண்ணாலும் முதலமைச்சர் நமக்கு கீழே இருக்கிற, அவங்க கீழே நம்ம வேலை செய்யறோம், நம்ம எது செஞ்சாலும் நம்ம முதலமைச்சர் காப்பாற்றுவார் என்கின்ற நிலைமை வந்துச்சுன்னா
எந்த ஆனா மாதிரி இதே நிலை நீடிச்சுது அப்படின்னா உள்ளபடியே மக்கள் இன்னும் ரொம்ப கொந்தளிச்சிருவாங்க. இது போன்ற ஒரு நிகழ்வு இனி அடுத்தது நடக்கக்கூடாது, அது தொடர்பாக விவாதமும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சி நான் நிறைவு செய்கிறேன். கருத்துக்களை பகிர்ந்துள்ள கருத்துரையாளர்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.